பின்வாங்குதல் எப்பொழுதுமே திடீரென்று நிகழ்வதில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. மேபி தேர் ஆர் சம் ஆஃப் யூ சிட்டிங் ஹியர் ஹூ ஆர் பேக்ஸ்லைடர். இங்கே ஒரு சிலர் பின்வாங்கியவர்கள் நீங்கள் உட்கார்ந்திருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக சபைகளிலே உண்டு. சிலருடைய பின்வாங்குதல் வெளியே தெரியும், சிலருடைய பின்வாங்குதல் வெளியே தெரியாது. சினிமாவுக்கு போகிறதும், சிகரெட் குடிக்கிறதும், மதுபானம் வருந்துவதையும் பார்த்தால் அது வெளிப்படையான ஒரு பின்வாங்கு. ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு கை தட்டிக்கிட்டு எல்லாம் செய்துக்கிட்டே நம்ம இருதயத்தில் நாம் பின்வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பின்வாங்குதல் படிப்படியாக வரும். எப்படி வரும் தெரியுமா? முதல்ல துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடப்போம், பிறகு பாவிகளுடைய வழியில் நிற்போம், பிறகு பரியாசக்காரர் உட்கார இடத்தில் உட்கார்ந்து. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். முதல்ல சும்மா அப்படி போய் பார்ப்போமேன்னு போவோம், பிறகு கொஞ்சம் நின்று பார்ப்போமேன்னு பார்ப்போம், பிறகு அங்கேயே சீட் போட்டு உட்காந்து. இந்த தவளை பார்த்துருக்கீங்களா? இந்த தவளையை ஒரு சுடுதண்ணி பாத்திரத்தில் தூக்கி போட்டால் அப்படியே அது ஜம்ப் பண்ணிடும். ஆனால் குளிர்ந்த பாத்திரத்தில் அதை நீங்கள் தண்ணியில் அந்த தவளையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சூடாக்குங்க. சூடாக்க நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்க, நல்லா வாமாக இருக்க அப்படின்னு இருந்துகிட்டே இருந்து நீங்கள் சூடாக்காக்க அதுக்குள்ளே இருந்து செத்துக்குவோம். இது சின்ன கிளாஸில் சொல்லி கொடுத்தது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குது, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, சரி, எவ்ரிபடி இஸ் டூயிங் இட். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாகிடும். சங்கீதக்காரன் அழகாக 19ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், திருப்புங்க. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சங்கீதம் 19. அதில் எவ்வளோ அழகாக ஒன்றொன்னா வருது பாருங்கள். சங்கீதம் 19 முதல்ல 12ஆம் வசனத்தில் பிழைகள். ஃபஸ்ட்டு எரர்ஸு. முதல்ல அவன் செய்கிறது எரர்ஸு, வெறும் பிழைகளாக தான் இருக்கும், மிஸ்டேக்ஸாக இருக்கும். பிறகு அடுத்தாப்புல என்ன வருது அப்படின்னு சொன்னால், இட் வில் பிகம் மறைவான குற்றங்கள், சீக்ரெட் ஃபால்ஸ். முதல்ல எரர்ஸு, பிறகு ஃபால்ஸு. அடுத்தது 13ஆவது வசனத்தில் பாருங்க, துணிகரமான பாவங்கள். அதுக்கு பிறகு ப்ரிசம்ஷுவஸ் சின்ஸு. அதையும் தாண்டி போனால் அந்த 13ஆம் வசனத்தில் பின்பக்கத்தில் பெரும் பாதகம். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருது பாருங்கள். முதல்ல எரர்ஸு, பிழைகள், பிறகு குற்றங்கள், 3வது பாவங்கள், 4வது பெரும் பாதகம். நல்லா புரியுதா உங்களுக்கு? அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி இறங்குது பார்த்தீங்களா? எடுத்தவொடனே பெரும் பாதகம் யாரும் செய்ய மாட்டாங்க. எடுத்தவொடனே பெரிய பாவத்துக்குள்ளே போக மாட்டாங்க. கொஞ்சம் எரர்ஸு, பிறகு ஃபால்ஸு, பிறகு சின்ஸு, பிறகு இட் இஸ் கிரேட் டிரான்ஸ்கிரிப்ஷனில் அதை நமக்கு முடிஞ்சிடும். ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை இந்த நாளிலே தந்து கொண்டிருக்கிறார்.